எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு தி சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு எக்ஸ்பிளனேஷன், ஒரு கேள்விக்கான பதில் பார்க்க போறோம். உங்களோட பிரெயின் ஒன்று சொல்லும், ஆனால் ரியாலிட்டியில் வேற இருக்கும். உங்க மனசு ஒன்று சொல்லும். இது ரெண்டுக்குமான பேட்டில், போராட்டம், அதற்கான தெளிவு கொடுங்க. இன்னொரு கேள்வியும் நான் ஆன்சர் பண்ண போறேன். சிஸ், எனக்கு 6 monthsல பேபி க்ரோத் இல்லாமல் அபார்ட் ஆயிடுச்சு. நான் இப்போது அதவே யோசிச்சுட்டு நெக்ஸ்ட் பேபிக்கும் அப்படி ஆயிடுமோன்னு திங்க் பண்ணுறேன். உங்களுக்கு ஒன்று தெரியுமா, உங்கள் பிரெயினுக்கும் உங்கள் பாடிக்கும் உண்மையான ஆபத்துக்கும் கற்பனையில் நடக்கிற ஆபத்துக்கும் வித்தியாசம் தெரியாது. நினச்சி பார்த்தாலே எனக்கு இப்போ நடுங்குது அப்படிலாம் நீங்கள் சொல்லியிருப்பீங்க, கரெக்டாக? ஸோ அந்த விஷயத்தை யோசிக்கும் போதே உங்களுக்கு இப்போ பதட்டம் வருது அப்படின்னாலுமே, உங்கள் கனவில் நீங்கள் ஏதோ ஒரு பள்ளத்தில் விழுற மாதிரி கனவு காணுவீங்க. ஆனால் நீங்கள் நிஜத்தில் உங்கள் பாடி ஷிவர் ஆகும். ஸோ இந்த இடத்துல எதை அட்ராக்ட் பண்ணுறீங்க? ஃபியர் மோட். இது தப்பாக போயிடுமோ, இதை எப்படி நான் சமாளிக்க போகிறேன் அப்படின்ற அந்த சர்வைவல் மோட்ல இருந்து நீங்கள் வெளியே வந்துடுவீங்க. இப்போ உங்க கேள்வியிலேயே நான் ஒரு பாசிட்டிவிட்டி பார்த்தேன். அது என்னன்னு சொல்லட்டா? எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு தி சேனல். கீர்த்தி ஹியர். அதிக அன்பு தெரிவிக்கிறீங்க, அது எல்லாத்துக்குமே பல கோடி நன்றிகள். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு எக்ஸ்பிளனேஷன், ஒரு கேள்விக்கான பதில் பார்க்க போறோம். அது என்ன கேள்வினா, கேன் யூ எக்ஸ்பிளைன் தி பேட்டில் பிட்வீன் பிரெயின் அண்ட் ஹார்ட், ஹவு டு ஹேண்டில் இட்? அதாவது உங்களோட பிரெயின் ஒன்று சொல்லும், ஆனால் ரியாலிட்டியில் வேறு இருக்கும். உங்கள் மனசு ஒன்று சொல்லும். இது ரெண்டுக்குமான பேட்டில், போராட்டம், அதற்கான தெளிவு கொடுங்க. அண்ட் ஆல்சோ இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அதை நம்ம பார்க்கலாம். அதோடு சேர்ந்து இன்னொரு கேள்வியும் நான் ஆன்சர் பண்ண போகிறேன். சிஸ், எனக்கு 6 monthsல பேபி க்ரோத் இல்லாமல் அபார்ட் ஆகிடுச்சு. நான் இப்போது அதவே யோசிச்சுட்டு நெக்ஸ்ட் பேபிக்கும் அப்படி ஆயிடுமோன்னு திங்க் பண்ணுறேன். இதை விட்டு எப்படி வெளியே வரது, எப்படி தாட்ஸை பாசிட்டிவாக ஆக்குறது? ஓகே, ஃபர்ஸ்ட்லி ஐம் ஸோ சாரி ஃபார் யர் லாஸ். நான் உங்களுக்கான எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். அண்ட் பாசிட்டிவ் தாட்ஸ் எப்படி நம்ம டெவலப் பண்ணலான்றதையும் பார்க்கலாம். உங்களுக்கு ஒன்று தெரியுமா, உங்கள் பிரெயினுக்கும் உங்கள் பாடிக்கும் உண்மையான ஆபத்துக்கும் கற்பனையில் நடக்கிற ஆபத்துக்கும் வித்தியாசம் தெரியாது. ஃப்யூச்சரில் என்ன நடக்குமோ, எதுவும் தப்பாயிருமோ அப்படின்னு நீங்கள் ஸ்ட்ரெஸ் பண்ணுறதும், ஆர் உங்களுக்கு பாஸ்டில் நடந்த ஏதாவது ஒரு பேட் மெமரிஸோ இல்லை ரொம்ப பெயின்ஃபுல்லான சில விஷயங்களை நீங்கள் திரும்ப யோசிச்சு பார்க்குறீங்க. அப்போ அந்த விஷயத்தை யோசிச்சாலே எனக்கு இப்போ கூட ரொம்ப பதட்டமாக இருக்குது, ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுது அப்படின்னு உங்களுக்கு ஆல்ரெடி நடந்த நிகழ்வுகளில் இருக்கிற பெயின்ஃபுல் திங்ஸ் எல்லாம் நீங்கள் ரொம்ப வலி கொடுத்த விஷயங்களெல்லாம் நீங்கள் யோசிச்சு பார்க்குறீங்க அப்படின்னா, அதை நீங்கள் திரும்ப ரீப்ளே பண்ணி பார்க்கும்போது உங்கள் பாடி அதுக்கேற்ற மாதிரி ரியாக்ட் பண்ணும். உங்கள் ஹார்ட் ரேட் ரைஸ் ஆகும், உங்களோட அட்ரினலைன் பம்ப் ஆகும். அது நினச்சி பார்த்தாலே எனக்கு இப்போ நடுங்குது அப்படிலாம் நீங்கள் சொல்லியிருப்பீங்க, கரெக்டாக? ஸோ அந்த விஷயத்தை யோசிக்கும் போதே உங்களுக்கு இப்போ பதட்டம் வருது அப்படின்னாலுமே, உங்களுக்கு அந்த ரியாலிட்டிக்கும் கற்பனையான ஆபத்துக்கும் வித்தியாசம் தெரியலை அப்படின்றது தான். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், நீங்கள் தூக்கத்தில் சிரிக்கிறது, கனவுல உலுக்கி விழுறது. உங்கள் கனவில் நீங்கள் ஏதோ ஒரு பள்ளத்தில் விழுற மாதிரி கனவு காணுவீங்க. ஆனால் நீங்கள் நிஜத்தில் உங்கள் பாடி ஷிவர் ஆகும். பார்த்துருக்கீங்களா? உங்கள் பாடி உலுக்கி விழும், ஒரு ஜர்க் இருக்கும். அது ஏன் நடக்குது? கனவில் தானே நீங்கள் விழுறீங்க, அப்போ ஏன் நிஜத்தில் நீங்கள் ஜர்க் ஆறீங்க? இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள், பட் இது ரொம்ப சில்லி எக்ஸாம்பிளாக இருக்கலாம். இருந்தாலும் உங்களுக்கு அதிக தெளிவு கொடுக்கணுன்றக்காக தான் இந்த எக்ஸாம்பிள். குழந்தைகள் சொல்லி கேட்டிருப்பீங்க, ஏன் பெட்வெட் பண்ண அப்படின்னு கேட்டால், இல்லை நான் எந்திரிச்சு பாத்ரூம் போய் நான் ஸ்விட்ச் போட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் அவங்க பெட்வெட் பண்ணியிருப்பாங்க. அவங்க கனவில் அவங்க எந்திரிச்சு வாஷ்ரூம் போகிறதாக தான் நினைப்பாங்க, ஆனால் பெட்வெட் பண்ணிடுவாங்க. ஸோ இதுவுமே உங்கள் பாடி ரியாக்ட் பண்ணும். ஏன்னா உங்கள் பிரெயின் என்ன யோசிக்குதோ ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பாடி அதுக்கேற்ற மாதிரி ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ரியாலிட்டியும் உங்களுக்கு அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரியே மாறிடும். ஸோ இப்படி நீங்கள் ஃப்யூச்சரில் இது தப்பாக போயிடுமோ, இல்லை பழைய விஷயங்களை நீங்கள் யோசிச்சு ஸ்ட்ரெஸ் ஆகிறதோ, எனக்கு ஏன் இப்படி வந்துச்சுன்ற மாதிரி நீங்கள் கவலைப்படுறதோ, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் உங்கள் பிரெயினில், உங்கள் மைண்டில் இருக்குது. இது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு பயம் உண்டாக்கும். பயத்தோட ஒரு பிரதிபலிப்பு உண்டாகும். அண்ட் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அந்த ஃபியர் மோடில் வைப்ரேட் ஆக ஆரம்பிச்சிருவீங்க. நீங்கள் எந்த எனர்ஜி அதிகமாக வச்சுருக்கீங்களோ அதுவே உங்களுக்கு அட்ராக்ட் ஆகும்னு சொல்லியிருப்பேன். ஸோ இந்த இடத்துல எதை அட்ராக்ட் பண்ணுறீங்க? ஃபியர் மோட். அந்த ஃபியர் மோடில் நீங்கள் அதிகமாக வைப்ரேட் ஆக ஆரம்பிச்சிருவீங்க. இப்போ இது அதிகமாக எதை அட்ராக்ட் பண்ணுன்னா, பயம் தரக்கூடிய சூழ்நிலைகளாக உங்களுக்கு அட்ராக்ட் ஆக ஆரம்பிக்கும். பட் இதை ஈஸியாக ஸ்விட்ச் போட்ட மாதிரி நீங்கள் மாற்றிடலாம். இந்த இடத்துல பயத்துக்கு பதிலாக உங்களோட தாட்ஸ், எண்ணங்களை அமைதியாக வச்சுக்கிறதுக்கும் நம்பிக்கையை அதிகமாக பூஸ்ட் பண்ணுறதுக்கும் வழி கொடுங்க. ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அந்த ப்ராசஸை நம்புங்க. அண்ட் நான் எப்பயுமே சொல்கிற மாதிரி ஃபோக்கஸ் ஆன் லவ், செல்ஃப் கேர். பிடிச்சதெல்லாம் பண்ண ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சதெல்லாம் பண்ணும்போது உங்கள் பாடி ரிலாக்ஸ் ஆகும். ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஹார்ட் ரேட் காம் ஆக ஆரம்பிச்சிடும். உங்கள் மசில் டென்ஷன்ஸ் எல்லாமே ஃப்ரீ ஆயிரும். இந்த விரலை இப்படி டென்ஷனில் இப்படி பண்ணுறது, நெகத்தை கடிக்கிறது, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நீங்கள் காம் ஆக ஆரம்பிச்சிருவீங்க. உங்கள் மசில்ஸ் எல்லாமே ஃப்ரீ ஆகிடும். இப்போது இந்த ஸ்விட்சை போட்டதுக்கப்புறம் நீங்கள் எதை அதிகமாக அட்ராக்ட் பண்ண போகிறீங்க?
அதிகமான லவ், அதிகமான செல்ஃப் கேர், அதிகமான பீஸ், அன்பு அண்ட் நம்பிக்கை தர மாதிரி நிறைய சிச்சுவேஷன்ஸ் உங்களுக்கு வாழ்க்கையில் அட்ராக்ட் ஆக ஆரம்பிக்கும். இதை நான் இப்படி தான் பண்ணிட்டு இருந்தேன், ஆனால் எனக்கு எல்லாமே நல்லா நடக்குது. அந்த மாதிரி உங்களுக்கு நம்பிக்கை தரக்கூடிய சிச்சுவேஷன்ஸாக நீங்கள் அட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. இதுக்கப்புறம் நீங்கள் அந்த சர்வைவல் மோட்லேருந்து வெளியே வந்துடுவீங்க. அதாவது இது தப்பாக போயிடுமோ, இதை எப்படி நான் சமாளிக்க போகிறேன் அப்படின்ற அந்த சர்வைவல் மோட்லேருந்து நீங்கள் வெளியே வந்துடுவீங்க. இப்போது இன்னொரு கொஸ்டினையும் சேர்த்து ஆன்சர் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அபார்ஷன் பயத்தை பற்றி கேட்டிருந்தாங்க. அதை விட்டு எப்படி வெளியே வருது அண்ட் பாசிட்டிவ் தாட்ஸ் எப்படி கொண்டு வருதுன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. மீண்டும் என்னோட ஆழ்ந்த வருத்தங்கள் தெரிவிக்கிறேன் உங்களோட லாஸ்க்கு. ஆனால் உங்களுக்கு வாழ்த்துக்களும் கூட. நீங்கள் ஒரு நியூ மாம் ஆயிட்டீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ அதுக்கான வாழ்த்துக்கள். நான் ஒரு ஷார்ட்ஸில் சொல்லியிருப்பேன் எப்படி எப்பயுமே பாசிட்டிவாக இருக்கிறது, சுற்றி இருக்கிற எல்லாமே நெகட்டிவாக நடக்கும்போது அப்படின்னு. சுற்றி நடக்கிற எல்லா விஷயத்துலையுமே ஒரு பாசிட்டிவிட்டி கண்டிப்பாக இருக்கும். அது நெகட்டிவ் விஷயமா இருந்தால் கூட அதில் கண்டிப்பாக ஒரு பாசிபிலிட்டி இருக்கும். அதை பார்க்க ஆரம்பிங்க, அதை கண்டுபிடிக்க ஆரம்பிங்க. அது சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல, அதில் என்ன பாசிட்டிவிட்டி அப்படின்னு கண்டுபிடிக்க ஆரம்பிங்க. நீங்கள் தினம்தோறும் பார்க்க ஆரம்பிங்க. நீங்கள் ஒரு இடத்துக்கு கிளம்புறீங்க, நீங்கள் பஸ்ஸோ ட்ரெயினோ மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலுமே ஃபைன், நான் இந்த டைம் வந்திருந்தா இந்த மாதிரி நடந்திருக்கும், நல்ல வேளை நான் அதுலேருந்து தப்பிச்சிட்டேன். அந்த மாதிரி உங்களுக்கு எல்லா விஷயத்துலையுமே ஒரு பாசிபிலிட்டி அண்ட் ஒரு பாசிட்டிவிட்டி கண்டிப்பாக இருக்கும். அது என்னன்னு யோசிக்க ஆரம்பிங்க, அதவே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிங்க. அப்படி பண்ணும்போது நீங்கள் நெகட்டிவ் விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணுறதோ இல்லை நெகட்டிவ் விஷயம் மேலே உங்கள் ஃபோக்கஸ் போகிறது ஆட்டோமேட்டிக்காக உங்களை அறியாமையே குறைய ஆரம்பிச்சிடும். உங்களுக்கே தெரியாது நீங்கள் நெகட்டிவிட்டியில் ஃபோக்கஸ் பண்ணுறதை விட்டுட்டீங்க அப்படின்றது. அண்ட் அப்படியே உங்கள் நெகட்டிவிட்டியும் ஃபேட் ஆயிரும், அது காணாமல் போயிடும். இப்போது உங்கள் கேள்வியிலேயே நான் ஒரு பாசிட்டிவிட்டி பார்த்தேன். அது என்னன்னு சொல்லட்டா? லைக் உங்கள் கேள்வி, அதுவே யோசிச்சுட்டு இருக்கேன், நெக்ஸ்ட் பேபிக்கும் அப்படி ஆயிடும்னு பயமாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஆல்ரெடி நீங்கள் நெக்ஸ்ட் பேபின்னு ஹைலைட் பண்ணியிருக்கீங்க. விச் மீன்ஸ் நீங்கள் உங்களோட நெக்ஸ்ட் பேபிக்கு ஆல்ரெடி மென்டலி ப்ரிப்பேர் ஆகிட்டீங்க, விச் இஸ் அ ஹியூஜ் பாசிட்டிவிட்டி. ஸோ நெக்ஸ்ட் பேபி வராங்கன்னு நீங்கள் நம்ப ஆரம்பிச்சிட்டிங்க, உங்கள் பிரெயின் நம்பிடுச்சு. அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் மென்டலி ப்ரிப்பேர் ஆகிட்டீங்க, இப்போது நீங்கள் ஃபிசிக்கலி ப்ரிப்பேர் ஆகிறதுக்கான முயற்சியை எடுக்க ஆரம்பிக்கலாம். நீங்கள் ஃபிசிக்கலாக ப்ரிப்பேர் ஆகணும். நீங்கள் ஹெல்தி டயட் எடுத்துக்கிறது, உங்களை சந்தோஷமாக வச்சுக்கிறது, நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறது, இந்த மாதிரி உங்களோட செல்ஃப் கேரில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். உங்களோட ஃபிசிக் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். உங்களோட குழந்தை வரதுக்கான ஒரு நியூ ரூம் ரெடி பண்ணுங்கள், அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். விஷுவலைசேஷன், இமேஜினேஷன் பற்றி நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். லைக் இமேஜினேஷன்றது உங்களோட கற்பனைகள். அந்த கற்பனை வந்து பாசிட்டிவ் விஷயங்கள், நெகட்டிவ் விஷயங்கள் எல்லாமே உங்கள் கற்பனையில் ஃப்ளாஷ் ஆகிட்டே இருக்கும். அதுவே விஷுவலைசேஷன் அப்படி இருக்காது. நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன வேணுமோ அதை ப்ராப்பராக சேனலைஸ் பண்ணி விஷுவலைஸ் பண்ணால் உங்களுக்கு இந்த குழப்பங்கள் தானாகவே குறைஞ்சிரும். ஸோ நீங்கள் விஷுவலைசேஷன் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இந்த பழசெல்லாம் விடுறதுக்கு, புது ஸ்டார்ட் கொடுக்கறதுக்கு கேலண்டர்ஸ் நம்ம யூஸ்வலாக பார்ப்போம். பட் அதுக்கு பதிலாக நான் எப்பயுமே மூன் ஃபேஸஸ், மூன் சைக்கிள்ஸ் நம்புவேன். எல்லா மாதமும் நமக்கு வந்து நியூ மூன் வரும், பௌர்ணமி வரும். அந்த நியூ மூன்லாம் வந்து ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட், ஒரு பிகினிங், ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கான நாள். ஸோ இதை ஸ்பிரிச்சுவலாக எப்படி பார்க்கலாம், ஸோ இந்த மூன் ஃபேஸஸ்லாம் எப்படி ஒர்க் அவுட் ஆகும், உங்களோட எனர்ஜியை நீங்கள் வந்து ஸ்பிரிச்சுவலாக எப்படி கனெக்ட் பண்ணலாம் அப்படின்ற விஷயங்களும் நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்கள் மைண்டுக்கும் ரியாலிட்டிக்கும் எப்படியெல்லாம் சிச்சுவேஷன்ஸ் அட்ராக்ட் பண்ணும், எப்படியான சூழ்நிலைகளை வந்து அட்ராக்ட் பண்ணும் அப்படின்னு உங்களுக்கு கிளாரிட்டி கொடுத்துருக்கோன்னு நம்புகிறேன். பாசிபிலிட்டிஸ் பார்க்க ஆரம்பிங்க, சந்தோஷமாக வாழுங்க, உங்கள் லைஃப்பை கான்ஃபிடென்ட்டாக வளர்ச்சியை நோக்கி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேர்ந்து வளரலாம், சேர்ந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகலாம். ஆல் த வெரி பெஸ்ட். மீட் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. நன்றி, வணக்கம்.